ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம், அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, அப்புறமா மசாலா என்னென்ன மசாலா அப்படின்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, அப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம சேனலில் ஸ்டடீஸ் பற்றி தான் போடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கிங் வீடியோ போடுறோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நிறையாவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். எனக்கு உளுந்தம்பருப்பு வந்து அதிகமாக போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது போட்டுக்கிறேன். வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால அடிக்கடி நிறைய வெங்காயம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பூண்டு பல் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாகவே வதங்கிருச்சு. இப்போது நான் வெட்டி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ட்ரைபாட் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நானே பண்ணிகிட்டே வீடியோ எடுத்தேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கு. வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மசாலா ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டதுனால இப்போது லாஸ்ட்டாக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிருச்சு. இனிமேல் ப்ரெட்டு உள்ளே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. ஈஸியான ரெசிபி தான். ஈவினிங் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 2 ப்ரெட் எடுத்து அது உள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். எவ்வளோ தேவையான அளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஒரு பேர் ரெடி ஆகிரும். 2 பேர் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு. 2 சாப்பிட்டாலே அவ்வளோக்குள்ள ஸ்டொமக் ஃபுல் ஆகிரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 செட் பண்ணுறேன். இப்போ வந்து செகண்ட் செட்க்கும் 2 ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ நான் 4 செட்டுமே பண்ணிட்டேன். 2 செட் தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி டோஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு. திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. கொஞ்சம் வழுக்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சாண்ட்விச் மேக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகிரும் வேலை உங்களுக்கு. என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் தோசைக்கல்லே போட்டு எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வழுக்கிட்டு வருது அப்படின்னு. ஏன்னா டோஸ்ட் ஆகியிருக்குல்ல, அதனால் அப்படி தான் வரும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். வெளியில் அந்த மசாலாலாம் எப்போவாது வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஆகிரும். அவ்வளோதான், ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.